Hello students, welcome to DKMS Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் மேக்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.5ல் 8th சம் பார்க்க போகிறோம்ப்பா. இப்போ ஃபங்க்ஷன் அதாவது f of x, g of x, h of x மூணு கொடுத்துருக்காங்க. f of g of h equal to f of g of h இது ரெண்டுமே ஈக்குவலான ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 3 கொஸ்டினுமே பண்ணுறப்ப அந்த சம் கொஞ்சம் லெங்க்த்தியாக தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பாருங்கப்பா, புரியும். ஆனால் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ எப்படி எழுதலாம், எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ f of x, g of x, h of x, f of xோட வேல்யூ x minus 1, g of xோட வேல்யூ 3x plus 1, h of xோட வேல்யூ x ஸ்கொயர் எழுதியிருக்கேன்ப்பா. இப்போ ப்ரூவ் பண்ணணும் என்னன்னா f of g of h equal to f of போட்டு g of h இது ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து LHS எடுத்துக்குவோம். ஓகே அப்பா, இப்போ LHS எடுத்துட்டு இப்போ f of g of h வந்து எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து டேக் f of g மோத f of g என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ f of g is equal to போட்டு f of g of xன்னு போடணும். which is equal to போட்டு f of g வந்து f of g of xன்னு எழுதலாம். ஸோ f போட்டு g of xக்கு பதிலாக 3x plus 1ன்னு போடணும். ஸோ இப்படி போட்டதுக்கப்புறம் ரீப்ளேஸுங்கிற ஸ்டெப் வந்து எழுதணும். So replace x by 3x plus 1 in f of x function. அதாவது f of x equal to x minus 1 இருக்குல்ல, இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ f of xக்கு பதிலாக 3x plus 1 போட்டோம்னா இங்கே 3x plus 1 போட்டு minus 1ன்னு வரும். ஸோ அந்த ப்ளஸ் 1 minus 1 கேன்சல் ஆகி 3xன்னு வரும். ஸோ அந்த 3x எதோட ஆன்சர்னா f of gயோட ஆன்சர் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் இப்போ LHS எழுதுங்க மறுபடியும். இப்போ f of g of hன்னு வரும். இப்போ இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா இப்போ இந்த f of g வந்து அப்படியே வச்சுக்கோங்க. hக்கு வந்து h of xன்னு போடுங்க. சரியாப்பா, f of gயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த f of g அப்படியே இங்கே எழுதிடுங்க. hக்கு பதிலாக h of x போடுங்க. ஸோ ஈக்குவல் டு போட்டு f of g போட்டு இந்த h of xக்கு பதிலாக இந்த x ஸ்கொயரை இங்கே வந்து போடுங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் ஈக்குவல் டு போட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுக்கு மேலே எக்ஸ் ஸ்கொயர் போடணும். எங்கே போடணும், எஃப் ஆஃப் ஜி ஃபங்க்ஷனில் போடணும். இப்போ எஃப் ஆஃப் ஜி ஃபங்க்ஷன் என்ன 3x கொடுத்துருக்கோமா. ஸோ அப்போனா எஃப் ஆஃப் ஜி எக்ஸ் ஸ்கொயர் இது அப்படியே இங்கே எழுதிடுங்க ஈக்குவல்னு போட்டு. இப்போ 3x இருக்கா, ஸோ 3xக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயருன்னு போடணும். ஸோ இதுதான் LHS. ஸோ LHS வந்து 3x ஸ்கொயருன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி RHS கண்டுபிடிக்கணும். ஸோ RHS எப்படி பண்ணணும்னா f of g of hன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே அப்பா, இப்போ g of h வந்து எழுதணும். இப்போ g of h எடுத்துக்கோங்க. ஸோ g of h of xன்னு போடுங்க. அப்புறம் g போட்டு h of xக்கு பதிலாக இந்த x ஸ்கொயரை இங்கே போடுங்க. போட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா ரீப்ளேஸ்ன்னு போடு எக்ஸுக்கு பதிலாக x ஸ்கொயர்னு போடணும். இன் g of x is equal to 3x plus 1ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை வந்து இங்கே எழுதணும். ஸோ எழுதிட்டு இப்போ g of x ஸ்கொயர்னு போட்டு இப்போ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு போடணும். ஸோ இது வந்து எதோட வேல்யூ, g of h இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ g of h is equal to 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு எழுதிடணும். ஸோ g of h கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ g of h ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ RHSன்னு போட்டு f of g of hன்னு எழுதணும். இப்படி எழுதிட்டு இப்போ f போட்டு இந்த o பதிலாக இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி g of hக்கு பதிலாக இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா g of hோட வேல்யூ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இதை வந்து போட்டுரும். ஸோ இந்த வேல்யூ வந்து இங்கே போட்டுருணும். ஸோ போட்டதுக்கப்புறம் ஈக்குவல் டு போட்டு அதாவது இப்போ இங்கே போடணும் ரீப்ளேஸ் எக்ஸ் பை 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன் f of x is equal to x minus 1ங்கிற ஃபங்க்ஷனில் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போனா f போட்டு எக்ஸுக்கு பதிலாக 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு போட்டு
ஸோ இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 போட்டு -1 போடணும். எக்ஸுக்கு பதிலாக 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 -1 போட்டு அந்த +1 -1 கேன்சல் ஆகிரும். ஸோ 3x ஸ்கொயர். ஸோ இதுதான் RHSோட வேல்யூ which is equal to RHS எழுதணும். இப்போ பாருங்கள், LHS வேல்யூ 3x ஸ்கொயர், RHS வேல்யூ 3x ஸ்கொயர். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடுங்க. இந்த கொஸ்டினில் இருக்கிறத அப்படியே இந்த 2 ப்ரூவ்னு இருக்குல்ல, இந்த 2 ப்ரூவ் இருக்கிறத அப்படியே இங்கே எழுதிட்டு ப்ரூவ்டுன்னு போட்டுருங்க. இப்போ அடுத்த செகண்ட் சம் பார்ப்போம். இப்போ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா f(x)ஓட வேல்யூ x² போகிறோம், g(x)ஓட வேல்யூ 2xன்னு கொடுத்துருக்காங்க, h(x)ஓட வேல்யூ x+4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மூணுமே எழுதிட்டு இப்போ 2 ப்ரூவ் நீங்கள் எழுதிடணும். இப்போ LHS f(g)(h) இதை எழுதிடணும். இப்போ ஃபஸ்ட்டு டேக்குன்னு போடுங்க. டேக்குன்னு போட்டு f(g)யை எடுத்துக்கணும். ஸோ இது f(g)யோட வேல்யூயை எடுத்து கண்டுபிடிக்கணும். ஸோ f(g)(x)ன்னு எழுதணும். ஸோ f போட்டு g(x)ஓட வேல்யூ என்ன 2xன்னு போடணும். ஸோ 2xன்னு போட்டு ரீப்ளேஸ் x/2x இன் f(x) ஃபங்க்ஷன். அதாவது f(x) வேல்யூ என்ன, எக்ஸுக்கு பதிலாக 2x போட்டு இங்கே x² பதிலாக 2x² போடணும், which is equal to 4x². ஸோ f(g) போட்டு 4x² போடணும். போட்டதுக்கப்புறம் இப்போ LHS போட்டு f(g) போட்டு (h)ன்னு போடணும். ஸோ இதை நீங்கள் எழுதிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ LHSன்னு போட்டு, அதாவது f(g) அப்படியே இங்கே எழுதிட்டு h(x)ன்னு எழுதணும். ஓகே, அப்போ இந்த f(g) அப்படியே இங்கே எழுதிட்டு h(x)ன்னு போடணும். ஸோ இப்போ f(g)ன்னு போட்டு h(x)ஓட வேல்யூ என்ன x+4ன்னு வரும். அப்போனா ரீப்ளேஸ் x/x+4 இன் f(g) ஃபங்க்ஷன்னு வரும். அப்போனா f(g) x+4 இது அப்படியே இங்கே எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டு இப்போ f(g) ஃபங்க்ஷன் எது, இதுதான். ஸோ 4x². ஸோ எக்ஸுக்கு பதிலாக x+4 போடணும். ஸோ இது எதோட வேல்யூ LHS f(g)(h) which is equal to 4 into x+4 இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஸோ இதை வந்து நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷனையும் ப்ரூவ் பண்ணணும். RHS எழுதணும். RHS எழுதிட்டு இப்போ டேக்குன்னு போட்டு g(h) போடணும். ஸோ g(h) எழுதணும். g(h)ஓட வேல்யூ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்குல்ல, அதுதான் முதல் கண்டுபிடிக்கணும். ஸோ g(h)(x)ன்னு போட்டு, ஸோ g போட்டு h(x)க்கு பதிலாக x+4ன்னு போடணும். ஸோ ரீப்ளேஸ் x பதிலாக x+4 இன் g(x) ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதணும். எழுதிட்டு இப்போ g(x+4) இதை அப்படியே இங்கே எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டு g(x+4) என்ன கொடுத்துருக்காங்க 2x கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த 2x வந்து இங்கே எழுதணும். எக்ஸுக்கு பதிலாக x+4ன்னு ப்ராக்கெட்டில் போட்டுருணும். ஸோ இதுதான் என்ன வேல்யூ g(h) is equal to 2 into x+4 இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்து பண்ணணும். இப்போ RHSன்னு மறுபடியும் எழுதுங்க. f(g)(h)ன்னு போட்டு இப்போ g(h)ஓட வேல்யூ 2x+4 இருக்கா, இந்த வேல்யூ வந்து இங்கே மேலே வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா ஈக்குவல் டு போட்டு இப்போ இந்த f மட்டும் இங்கே போட்டு ஓக்கு பதிலாக ப்ராக்கெட் போட்டு g(h)ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், கீழே 2 into x+4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா. இதை அப்படியே இங்கே எழுதிட்டு மறுபடியும் அந்த ரீப்ளேஸ் எக்ஸுக்கு பதிலாக 2 into x+4 இன் f(x) ஃபங்க்ஷன்னு போடுறோம். அப்போனா f போட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 into x+4ன்னு போடுறோம். போட்டதுக்கப்புறம் x²ன்னு போடுறோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக தான் 2 into x+4 போடுறோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ எழுதிட்டு ஸ்கொயர் அப்படியே போடணும். இங்கே x² இருக்கனால இது அப்படியே ஸ்கொயர் போடணும். ஸோ ஸ்கொயர் போட்டதுக்கப்புறம்
இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, 2 ஸ்கொயர்னா 4ன்னு வரும். ஸோ 4 × x + 4 இந்த ஸ்கொயர் அப்படியே வந்துடும். ஸோ RHS is equal to f of g of h equal to 4 × x + 4 the whole square. ஸோ இதுதான் ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ இப்போ 1 2 ஈக்குவல், LHSும் RHSும் ஈக்குவல். ஸோ ப்ரூவ்டுன்னு எழுதிடணும். சரியாப்பா? இப்போ தேர்டு சம் பார்க்க போகிறோம். ஸோ தேர்டு சம்னா f of xோட வேல்யூ x - 4 கொடுத்துருக்காங்க. g of xோட வேல்யூ x², h of x 3x - 5 கொடுத்துருக்காங்க. இப்போ LHS எடுக்கிறோம். ஸோ f of g of h இது அப்படியே எழுதுகிறோம். எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பில் டேக் f of g. ஸோ ப்ராக்கெட்டில் உள்ளதை முதல் எடுக்கிறோம். எடுத்துட்டு f of g of x இந்த மாதிரி போடுறோம். அப்புறம் ஈக்குவல் டு போட்டு f போட்டு g of xக்கு பதிலாக x² போடுறோம். இப்போ போட்டதுக்கப்புறம் ரீப்ளேஸ், இங்கே f of x² இருக்குல்ல, இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போனா ரீப்ளேஸ் x / x² in f of x equal to x - 4. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் தான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா f of x² இருக்குது. அதனால தான் f of x equal to x - 4 கொஸ்டினில் கொடுத்துருக்க அந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ f of x² is equal to போட்டு x² - 4ன்னு போடுங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் இது எதோட வேல்யூனா f of g is equal to x² - 4. இங்கே நம்ம எழுதியிருக்கோம்ல, ஸோ இதோட வேல்யூ கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் LHSன்னு போட்டு f of g of hன்னு போடுங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா f of g அப்படியே எழுதுறீங்க, ப்ராக்கெட்டில் உள்ளது h of xன்னு போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இப்போ f of gன்னு போட்டு இந்த h of xோட வேல்யூ 3x - 5 இருக்கு இல்லையா, ஸோ இதை அப்படியே இங்கே போட்டுருங்க. ஸோ இதை அப்படியே இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் எக்ஸுக்கு பதிலாக 3x - 5 இன் இங்கே என்ன எழுதியிருக்கோம், கடைசியாக f of g எழுதியிருக்கோம் இல்லையா, ஸோ f of g ஃபங்க்ஷன்னு போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ f of g 3x - 5 is equal to போட்டு இப்போ f of gயோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல x² - 4. ஸோ இந்த xக்கு பதிலாக 3x - 5 போட்டு அப்புறம் ஸ்கொயர் போட்டு இந்த -4 அப்படியே இங்கே எழுதிடணும். ஸோ இதுதான் எதோட ஆன்சர், LHS f of g of h is equal to 3x - 5 whole square - 4. ஸோ இதுதான் 1. ஸோ இதை வந்து ப்ரூவ் பண்ணணும் RHSலையும். ஸோ இப்போ RHS எடுத்து எழுதியிருக்கோம் f of g of hன்னு. ஸோ இப்போ டேக்குன்னு போட்டு g of h மொதல் எழுதுகிறோம். ஸோ g of h எழுதிட்டு இங்கே ப்ராக்கெட் போட்டு g போட்டு h of xன்னு எழுதுகிறோம். ஸோ g of h வந்து g of h of xன்னு எழுதலாம். மறுபடியும் g போட்டு h of x தான் இந்த இங்கனுக்குள்ளே இருக்கிற வேல்யூ. ஸோ 3x - 5ன்னு எழுதணும். எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ரீப்ளேஸுங்கிற ரீப்ளேஸுங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 3x - 5 இன் g of x is equal to x² ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போனா எக்ஸுக்கு பதிலாக 3x - 5ன்னு போட்டு x²க்கு பதிலாக 3x - 5 ஹோல் ஸ்கொயருன்னு போடுறோம். ஸோ இது வந்து எதோட வேல்யூனா டேக் g of hன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த g of hோட வேல்யூ 3x - 5 ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து RHSன்னு போடுறோம். ஸோ RHSன்னு போட்டதுக்கப்புறம் f of போட்டு g of h, அந்த RHS அப்படியே இங்கே எடுத்து எழுதணும். எடுத்து எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டு இப்போ f போட்டு இந்த ஓக்கு பதிலாக ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த g of h இருக்கு இல்லையாப்பா, அதுக்கு பதிலாக 3x - 5 ஸ்கொயர் g of hோட வேல்யூவை இங்கே வந்து போடுறோம். ஸோ போட்டதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு ரீப்ளேஸ் தான். ஸோ ரீப்ளேஸுங்கிற வேர்டை யூஸ் பண்ணோம். எக்ஸுக்கு பதிலாக 3x - 5 ஹோல் ஸ்கொயர் இன் இங்கே f இருக்கு இல்லையா, அதனால தான் f of ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். f of x is equal to கொஸ்டினில் x - 4 கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ x - 4ன்னு போடுறோம். இப்போ f போட்டு
3x minus 5 the whole square is equal to இது அப்படியே இங்கே எழுதிட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக 3x minus 5ன்னு போடணும். ஹோல் ஸ்கொயர் இது அப்படியே ஃபுல்லாக எழுதிட்டு அப்புறம் -4ன்னு போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. f of g of h is equal to போட்டு 3x minus 5 the whole square minus 4. ஸோ இது வந்து என்னது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். இது ரெண்டும் ஒன்றா இருக்கா எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும். ஸோ ப்ரூவ்டுன்னு எழுதுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.